மாணவ அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம பாலிட்டி சிவிக்ஸ் பகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரையாம்பிள் முகவுரை, அடிப்படை குடியுரிமை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசு வாங்கினதுக்கு பின்னாடி இந்திய அரசியலமைப்பு எப்படி தோன்றியது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, குடியுரிமைக்கு தொடர்ந்து அடிப்படை உரிமைகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, பார்ட் 3 பகுதி 3 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்ட் 4 அதாவது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு பிளஸ் அடிப்படை கடமைகள். சரிங்களா, அடிப்படை கடமைகள் ரெண்டையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிப்படை கடமைகள்லையும் அடிப்படை உரிமைகளில் தான் நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை எந்த ஆர்டிகல் இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் பார்ட் 4 பகுதி 4 வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறியுறுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த மாதிரியான ஒரு வகையும் அது வந்து வச்சிருக்கல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். எப்படி பாருங்க, ஒன்று வந்து சமதர்ம காந்திய கோட்பாடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சரிங்களா, ஸோ அரசு நெறியுறுத்தும் கோட்பாட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாட புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா, இதை பொறுத்தளவுக்கு சமுதாய நலனா மக்களுக்கு தருவது தான் இந்த அரசியலமைப்பு நெறியுறுத்தும் கோட்பாடு அப்படின்றது கீழே வந்து வரும். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் தனியாக நம்ம ஆர்டிகல்ஸுக்கு அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம், அதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A போயிடலாம். சரிங்களா, ஸோ அடிப்படை கடமைகள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 51A அடிப்படை கடமைகள் பகுதி 4 A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது, இயற்றப்பட்ட பொழுது இந்த அடிப்படை கடமைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்படை கடமைகள் இல்லை. அப்போ எப்போ சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்டில் 1976 42வது அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சேர்த்தாங்க. ஸோ 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்ததில் இந்த இந்த சட்ட திருத்தத்தை பரிந்துரைத்த கமிட்டி எது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா 1976 அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, இந்த கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து பரிந்துரைத்தாங்க. இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குட்டி அரசியலமைப்பு அல்லது சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா எங்கிருந்து எடுத்திருக்காங்க, ரஷ்யா 42வது அமெண்ட்மெண்ட் திருத்தத்தில் தான் கொண்டு வந்தாங்க அடிப்படை கடமைகளை. பரிந்துரைத்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. பார்ட் 4 A பார்த்தீங்கன்னா 51A ஆர்டிகல். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சரி. அது அடுத்து பாருங்க, நமக்கு 1976 42வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அடிப்படை கடமை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் இயற்றப்படும் பொழுது 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. 11வது அடிப்படை கடமையாக 51A வந்து சேர்த்திருப்பாங்க.
2002 86வது சட்ட திருத்தத்தின் படி. கிளியரா? ஓகே. இதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா 51 ஏதான். 51ல ஏல ஏன்னு கொடுக்கலாம், இல்ல ஒண்ணுன்னு கொடுக்கலாம், இல்ல இப்படி ஒண்ணுன்னு கொடுக்கலாம், இல்ல தமிழ்ல கொடுக்கணும்னா ஆன்னு கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். சரிங்களா? சோ எப்படி வேணா நீங்க பாத்துக்கோங்க. சோ 51ல ஒண்ணுல நம்ம எடுத்துக்கிறோம், 51ல ஏல ஒண்ணு அப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதான் நம்ம கரெக்டா இருக்கும். சரி, என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 51 ஏல ஒண்ணு, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பும் அதன் கொள்கை, நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இது மாதிரி இருக்கக்கூடியத மதிச்சு நடக்கணும். பாத்துங்க, இந்த சல்யூட் இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு, அதனுடைய கொள்கைகள், இந்தியாவுடைய தேசிய கொடி, தேசிய சின்னம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா மதித்து நடக்க வேண்டும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்று கூறப்படுகிறது. வந்து 51 ஏல 1. ஓகேங்களா? 1. ஓகே. அடுத்து 2வது பாருங்க, 2வது அடிப்படை கடமை. சரி, 51 ஏல 2 சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு 400-450 வருடங்கள் அடிமையாக இருந்துதான் நமக்கு 1947 நமக்கு வந்து சுதந்திரம் வந்து கொடுத்தாங்க, விடுதலை கொடுத்தாங்க. சோ அந்த சுதந்திர போராட்டத்திற்காக தூண்டுகோலாக அமைந்த இந்த உயரிய நோக்கங்களை வந்து என்ன செய்யணும், போற்றி வளர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றதான் 2வது அடிப்படை கடமையாக இருக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாச்சு பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 51 ஏல 3வது கடமை. அடுத்து பாத்தீங்கன்னா தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற எந்த நேரத்திலுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 51 ஏல 4வது ஆர்டிகல். ஸோ இந்த 4 ஆர்டிகளுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது 51 ஏல 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய கீதம், தேசிய பாடல் அந்த மாதிரி இருக்கிறத என்ன செய்யணும், மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது சுதந்திர போராட்டத்துக்காக தூண்டுகோலாக இருந்த அமைந்த உயர்ந்த நோக்கங்களை போற்றி பழக்கணும். 3வது வந்து இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஒருமைப்பாட பாதுகாக்கணும். 4வது வந்து தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கட்டும். 4 பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. 5வது பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 5வது பாருங்க, 51 ஏல 5. சரிங்களா? சோ இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா 51 ஏல ஏ அப்படின்னு சொல்லலாம், ஏபிசிடின்னு கூட நம்ம சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? ஏபிசிடின்னு கூட சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? நம்ம சொல்லிக்கலாம், நம்ம வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஏபிசிடின்னு சொல்லலாம், நம்மளே சொன்ன மாதிரி 1 2 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப 5வது அடிப்படை கடமை பாருங்க. ஓகே. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடக்கும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடத்திலையும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும். பெண்களை வந்து மதிப்பா நடத்தணும், இழிவா பேசக்கூடாது, சகோதரத்தன்மையா நடந்துக்கணும். அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. ஸோ அடிப்படை கடமை 5 51 ஏல 5. சரிங்களா? இ ஏபிசிடி இன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 6வது அடிப்படை கடமை பாருங்க, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதிச்சு நடக்கணும். நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கலப்பு கலாச்சாரம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு மொழியோ எந்த ஒரு நாடோ எந்த ஒரு நாட்டினரோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இருக்கும். யாரையுமே பர்டிகுலரா இவங்களுக்கு மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லா மதத்துக்குமே பொதுவா இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 6வது அடிப்படை கடமை. அடுத்து 7வது பாருங்க. ஸோ 7வது காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு மற்றும் உயிரினங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்தணும். காடு, ஏரி, ஆறு, வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் வாழ்வதற்கான இயற்கை அமைப்பை பாதுகாத்து அந்த சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றது 7. ஸோ 8வது பாத்தீங்க அப்படின்னா
அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம், இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 9வது பாத்தீங்க அப்படின்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பஸ் மறியல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பஸ்ஸை கொளுத்துறது, ஏதாவது அரசு கட்டடங்களை சேதப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஸோ வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதும் இந்தியா குடிமகனுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை தான். 9. அடுத்து 10 பாருங்க, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளால் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கிறதும் கடமை தான். சரிங்களா? அதுவுமே இந்தியா குடிமகனுடைய கடமை தான். ஸோ 51A 10. சரிங்களா? இது வரைக்கும் தான் 42வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த 51A K அல்லது 11 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமையாக கொண்டு வந்திருக்காங்க 2002 86வது சட்ட திருத்தத்துல. இதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? சரி, இப்ப பாருங்க என்ன சொல்லுது இது. 6 முதல் 14 வயது உரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் யாருடைய கடமை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெற்றோருடைய கடமை. யாருடைய கடமைப்பா? பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோர்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களாப்பா? ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A K வந்து 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? 11 அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம அடுத்து போயிடுவோம். சரிங்களா? ஓகே, சும்மா இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு மொத்தம் 3 பட்டியல்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 100 துறைகள், மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட 61 துறைகளும், பொதுத்துறை பார்த்தீங்கன்னா 52 துறைகளும் இருக்குது. ஸோ இதுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள்ல பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மாநில பட்டியலில் இருந்து என்ன செய்யிருக்காங்க, பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு எத்தனை இருக்குது? மத்திய அரசு கிட்ட 100, மாநில அரசு கிட்ட 61, பொதுப்பட்டியலில் 52 இருக்குது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அலுவலக மொழிகள் நமக்கு வந்து 18வது அட்டவணையில் இருக்கு. அலுவலக மொழிகள் 343 இருந்து 351 வரைக்கும் அலுவலக மொழிகள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 14 தொடக்கத்தில் 14 மொழிகள் இருந்தது. இப்ப 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. ஸோ அதையும் சும்மா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ செம்மொழி அந்தஸ்து. சரிங்களா? செம்மொழி அந்தஸ்து இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா? செம்மொழி அந்தஸ்து. ஸோ 2004ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகைப்பாட்டினை வந்து கொடுக்கறதுக்காக தீர்மானிச்சாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2004 தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து முதலாக கொடுத்துருக்காங்க. 2005 சமஸ்கிருதம், 2008 கன்னடமும் தெலுங்கு மொழியும், மலையாளம் 2013, ஒடிஷா வந்து 2014 வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 360, 356, 360. ஆர்டிகல் 352 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
தேசிய நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எமர்ஜென்சி பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை வந்து அமல்படுத்துவாங்க. ஆர்டிகல் 356 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை. சரிங்களா, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ்ல ஆளுநர் வந்து இதை பிரகடனப்படுத்துவார். ஸோ 356 மாநில நெருக்கடி. 360 பார்த்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடி. சரிங்களா, நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு முறை கூட இந்த ஆர்டிகளை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா, சரி, ஓகே. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப செலக்டடான டாபிக்ஸை வந்து பார்த்தாலே நமக்கு போதுமானதான்ப்பா. சரிங்களா, ஸோ இன்னைக்கு செஷன்ல அடிப்படை அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, அடிப்படை கடமைகள், ஆர்டிகல்ஸ் அது சொந்தமாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை புரியல அப்படின்னா தயவு செஞ்சு திரும்பி இன்னொரு டைம் பாருங்க. கண்டிப்பாக இந்த டேட்டாஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, ஸோ தொடர்ந்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸே நமக்கு வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதத்தில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்றது என்ன அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எதுக்காக நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்டிபிசி சம்பந்தமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.